கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, சிலுவையில் இயேசு கூறிய 7வது வார்த்தையை கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் காணொலி வாயிலாக உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்வதில் தேவன் கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்தி, இயேசு கூறிய 7வது வார்த்தை ஒப்படைப்பு. ஒப்படைப்பின் வார்த்தை லூக்கா 23:46 அதிகாரம். பிதாவே, உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புக்கிறேன். தேவன் தாம் இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த வாழ்நாள் முழுவதையும் ஒரு ஒப்படைப்பின் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் பார்க்க கூடுமானால் தமது 33 வயதையும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பாடுபட்டார். அப்படி பாடுபட்டும் கடைசி தருணங்களில் அவர் கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகளை அனுபவித்தாலும் தம்முடைய வேதனையினால் அவர் ஒன்றும் கூறாமல் வெற்றியின் குரலாக இந்த ஒப்படைப்பின் வார்த்தையை கூறியுள்ளார். இயேசு தாம் மரிக்கப் போகிறதுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஏதோ ஒரு மனுஷனைப் போல மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் தம்முடைய முழு பொறுப்பையும் கொடுத்த கர்த்தரிடத்திலேயே தம்முடைய ஆவியையும் ஜீவனையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுத்தார். அப்படியாக நாம் பார்க்க போகுமானால் சரீரம் முதலாவது அவர் ஒப்பு கொடுத்தது சரீரம். நம்முடைய சரீரத்தை பார்க்க போகுமானால் ஆதியாகமம் 3:19 எழுதியிருக்கிறபடி, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்ன வசனத்தின்படி அவர் தம்முடைய சரீரத்தை மண்ணிற்கு கொடுக்காமல் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சரீரத்தை கிழித்து அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அப்படி ஒரு ஒப்படைப்பை கொடுத்து நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பார்க்க போகுமானால் ஆவி. அவர் தம்முடைய ஆவி அப்படின்னு பார்க்கும்போது 33 வயசு வரைக்கும் அவருடைய ஆவிக்காக அவருடைய சொந்த சந்தோஷத்திற்காகவோ சொந்த பலத்திற்காகவோ அவர் ஒன்றும் செய்யாமல் மனிதனுடைய பாவத்திற்காகவும் மனிதனுடைய ரட்சிப்பிற்காகவும் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் பிதாவினுடைய ஆவியோட அவருடைய ஆவியும் ஒன்று போல் இருந்தது. அதே மாதிரி அவர் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட நிறைவு ஃபுல்லாக இதிலேயே தெரியுது. அவர் வந்துட்டு இனி ஏசப்பா வந்துட்டு இங்கே இருக்க போகிறதில்ல. மேபி ஏசப்பா வந்துட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதுறதுக்கு அப்புறம் இங்கே வந்து அவரோட ஆவி இங்கே ஒப்புரவாகிறதுக்கு நமக்கு வந்து பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ஆனால் இந்த 3 நாளும் அவருடைய ஆவி வந்து பிதாவினிடத்திலேயே ஒப்புரவாகவே இருந்தது. 3 நாள் மட்டும் இல்லை, அவர் 33 வருஷமாக அந்த உலகத்தில் வாழும்போதும் அவருடைய ஆவி வந்து ஏசப்பாவோட ஆவி வந்து பிதாவோடைய ஆவி கூட ஒப்புரவாக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ஆவியும் ஒப்புரவா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஆவி பிதாவினிடத்துல ஒப்புரவா இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நம்முடைய சரீரம் மண்ணில இருந்து வந்தது, அதனால அது மண்ணுக்கு போயிடும். ஆனா ஆவி வந்து நம்ம நஷ்டப்படுத்தினா நமக்கு ஆவிக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ஆத்மா அப்படின்றது மனுஷனோட சித்தம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன சித்தத்தை நம்ம இப்போ வந்து ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது நம்மளோட சித்தம். ஒரு பொருளை வந்து நம்ம வேணும் அப்படின்னு வந்துட்டு அது பின்னாடி ஓடுறது நம்மளோட சித்தம். ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா அந்த சித்தத்தையும் பிதாவுடைய சித்தத்துக்கு அவருடைய சித்தத்துக்கும் பிதாவுடைய சித்தத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி தம்முடைய சித்தத்தை காத்துக்கொண்டாரு. இதை நம்ம எதில் பார்க்குறோன்னா கெத்செமனேல கடைசியாக ஏசப்பா வந்து ப்ரேயர் பண்ணும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தம் தான் சொன்னாரே தவிர என்னுடைய சித்தம்னு அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. அதே மாதிரி ஏசப்பா இந்த 3ஐயும் வந்து ஒப்பு கொடுத்தாலுமே கடைசி அவர் ஒப்பு கொடுக்கும்போது ஒரு கணக்கு கொடுப்பு மாதிரி தான் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஃபஸ்ட்டு ஏசப்பா வந்து சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அதற்கு எக்ஸாம்பிளாக ஏசப்பா என்ன பண்ணார், சரீரமாக இருக்கிற சரீரத்திலேருந்து அவங்க அம்மா வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவரோட அன்பான சீஷன் கிட்ட அவங்க அம்மாவை ஒப்பு கொடுத்தார். இது சரீரத்துக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஆவி வந்து 3 நாள் ஏசப்பா வந்துட்டு பாதாளத்தில் அந்த வந்து ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல போனாலும் அவரோட ஆவி பிதாவோட ஆவி கூட ஒப்புரவா இருந்துச்சு. ஆத்மா அதே மாதிரி ஏசப்பாவோட சித்தமும் பிதாவோட சித்தமும் ஒன்றா இருந்தனால கடைசி அவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்கும்போது முழுமையாக சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தார். இவர் வந்து இந்த சிலுவை பாடு மரணங்களில் ஏசப்பா நம்ம பாடுபட்டடா நம்ம பார்த்தாலுமே தவிர, ஆனால் கடைசி ஏசப்பா முடிக்கும் போது ஒரு வெற்றியின் குரலாக தான் இந்த சிலுவை பாடுகளை முடிக்கிறாரு. எப்படி அழுதுட்டோ ஏசப்பா பிதாவை என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு அழுதாலுமே கடைசி அவர் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக ஒரு விக்டரியாக அவர் கையில் கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு
ஏசப்பா கிட்ட நம்ம ஆவியை கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஒப்படைப்பின் நிச்சயத்தோடு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு உதாரணமாக எல்லா யூதர்களும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி ப்ரேயர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிதாவே உடைய கைகளே நான் ஆவியை ஒப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அடுத்த நாள் நம்ம முழிக்க மாட்டோமான்ற நிச்சயம் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த இரவில் நம்மளோட உயிர் போயிடுச்சுன்னா, நம்மளோட சரீரம், ஆவி, ஆத்மா 3 ஏசப்பா கிட்ட போகிற மாதிரி, சரீரம் வந்து மண்ணோட போனாலும் ஆவியும் ஆத்மாவும் நம்ம ஏசப்பா கிட்ட போகிற மாதிரி பாதுகாத்து வழிநடத்திருக்கோமா அப்படின்ற ஒரு நிச்சயத்தை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏசப்பா பண்ண மாதிரியே நம்மளும் இந்த 3 விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா ஏசப்பாவோட சித்தத்தை நம்ம இந்த வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் நம்ம நிறைவேற்றோம். ஏசப்பாவை மாதிரி இந்த 3 விஷயத்துலையும் ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் நம்ம பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமான்னு ஆராய்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நேர்படுத்தி நம்மளோட ஆவியை வந்து பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.